நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்க ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதுல எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில போங்கன்னு கத்தியிருக்காரு. வெளியில தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மைல்கல் மேல சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமா போட்டுது. கிட்ட போனாரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாவே நீங்க ஒரு பைத்தியமா தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மைல்கல் அப்படின்னாராம். இப்ப அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்க ஒரு மரத்தை புத்தரா நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மைல்கல்ல புத்தரா நினைக்கக்கூடாது? நான் புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மைல்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மைல்கல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்கிறேன்,